ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜனவரி 12க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. இன்றைக்கி ஜஸ்ட் நோட் பண்ண பார்க்கலாம். WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்பது பார்த்தீங்கன்னா 1995 தொடங்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு இப்போ இந்திய தூதராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாண்டியன். நோட் பண்ணுங்க, செந்தில் பாண்டியன். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டார். யார் சொன்னீங்க? செந்தில் பாண்டியன். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்றது நமக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனோட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு உள்ள போய் நிறைய முடிப்போம். கொஸ்டின் நிறைய இருக்கு. மக்களவைத் தேர்தலுக்கு ஆயுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. கீழே என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்றதும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சரி, வெள்ள பாதிப்புகள் இதெல்லாம் வேண்டாங்க. இங்கே ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சுங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கடலோர வளங்களை மீட்டெடுக்கும் நெய்தல் மீட்சி இயக்கம். நம்ம அந்த திணைகள்லாம் பார்ப்போம் தெரியுங்களா? குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு இந்த நெய்தல்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த கடலும் கடலோர சார்ந்த பகுதியும் சொல்லுவாங்களா. அப்போ கடலோர வளங்களை மீட்டெடுக்கும் ஒரு இயக்கமாக தான் நெய்தல் மீட்சி இயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டிருக்கு கடலோர நம்ம கடற்கரை நீளம். அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் யாருடைய உதவின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி உதவிங்க. உலக வங்கி உதவியுடன் பார்த்தீங்கன்னா நீதல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளது. அப்போ கேட்பாங்க கொஷின், மத்திய அரசான்னு சொல்லிட்டு. இல்லை, உலக வங்கின்றதை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த இன்ஃபர்மேஷன் போதும். இது எங்கே தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த கடற்கரை மாவட்டங்கள் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்துங்க, எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பொங்கல் பண்டிகை இதெல்லாம் வேண்டாம். அரசு பணிகள் இதுவும் வேண்டாங்க. இந்த டாபிக் பாருங்களேன், சோம்பல் தவிர்ப்போம் அப்படின்றாங்க. நல்லா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே இல்லைனா ஒரு பர்ஃபார்மன்ஸில் பக்கத்தில் எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆர்டிக்கல். அடுத்தது திருக்குறள் பாருங்கள். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பெற அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு தொழிலின் திருப்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதில் இருக்கும் உறுதி, அவ்வளோதான். மற்றவையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. என்னென்னா, நீ ஒரு உறுதியாக ஒரு விஷயத்தை செஞ்சனா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவேன். உங்ககிட்ட உறுதி இல்லைனா நீ என்ன விஷயம் செஞ்சாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உனக்கு தோல்வி மட்டும்தான் வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் அதிகாரம் வினைத்திற்பத்தில் சொல்லியிருக்காங்க. இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா திருக்குறள் எழுதுகிறப்போ அந்த அதிகாரங்கள் எழுதிக்குங்க. சரிங்களா? உதவும். அடுத்தது இன்னைக்கு செம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. வெளிநாடு வாழ் தமிழர் நலனுக்கான சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த அயலக தமிழர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எழுதுங்க, ஒவ்வொரு ஆண்டும் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வெல்லம்? தமிழ் வெல்லம். இதுதான் உலகத்திலே தமிழகர் அயலக தமிழருக்காக ஒரு நல வாரியம் அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தாங்க. அப்போ அவங்களுக்காக ஒரு வாரியம் அமைச்சு, அவங்களுக்காக ஒரு துறையை அமைச்சு, அவங்களுடைய குறைகள் இருந்தும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே பதிவு செய்யப்படுறதா சொல்கிறாங்க. நோட் பண்ணி வைங்க. அடுத்தது விண்வெளி ஆய்வை தொடங்கியது எக்ஸ்போ சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய PSLV C58 ராக்கெட் மூலமாக அனுப்பிச்சோம். அது வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு என்னென்ன கதிர்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்மீன் வெடிப்பிலிருந்து வெளிப்படும் உமிழ்வுகளில் மெக்னீசியம், சிலிக்கான், சல்ஃபர், ஆர்கன், கால்சியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா கருந்துகள்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எல்லாமே எழுதி வைங்க. அடுத்த ஆண்டு நான் பார்க்கணும் உங்களை. குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள். நேர்காணலுக்கு 483 பேருக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 483 பேரில் நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா குட். ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மாலத்தீவு பிரச்சனை போயிட்டுருக்கு, அது வேண்டாம். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கூகுள் நிறுவனத்தில் 100கணக்கானோர் பணி நீக்கம், செலவின குறைப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தனியார் துறையில் இவ்வளோ தான் நீங்கள் சம்பளத்துறை செஞ்சாலும் டக்குன்னு எடுத்துருவாங்க. பட் கவர்மெண்ட் துறையில் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க, வச்சுருந்தா ஆகணும்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் தூய்மை நகரம் இந்தூர் அப்படின்றாங்க. தொடர்ந்து 7வது முறையாங்க, ஒரு முறை 2 முறை கிடையாது, 7வது முறையாக இந்தூர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்தூரும் அது தொடர்ந்து சூரத்தும் முதல் இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ இந்தூர் சூரத் ரெண்டுமே எங்கே இடத்துக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்றாங்க. அப்போ 2வது இடம் இங்கே கிடையவே கிடையாது. 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. இந்த மும்பை இருக்குது மகாராஷ்டிரா பகுதியில், நவி மும்பை தான் 3வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல் இடத்துல இருக்கிறது யார் யார்? இந்தூர் ஃபஸ்ட்டு, சூரத்து ஃபஸ்ட்டு, 3rd பிளேஸில் நவி மும்பை. அடுத்து பாருங்கள், இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு நிமிஷம், சரி, இந்தூருடன் குஜராத் சூரத் நகரம் முதலிடத்தை பகிர்ந்து கொள்வதனால நவி மும்பை. 4வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரத்தில் உள்ள விசாகப்பட்டினம்ங்க 4th பிளேஸில். அடுத்தது 1,00,000க்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில், இப்போ 1 லட்சம் மேலே இருக்கவங்கலாம் 1 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை மாநிலங்களில் மகாராஷ்டிரத்தின் சாஸ்வத் முதலிடத்தில் உள்ளது. அடுத்த இடங்களில் சத்தீஸ்கரின் பதான், மகாராஷ்டிராவின் லோனாவாலா அப்படின்ற பகுதிகள் இருக்குது, 1 லட்சத்துக்கு குறைவானது. அதே மாதிரி இந்த ஆற்றங்கரை ஓர தூய்மையான நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாரணாசி முதலிடத்தில் இருக்குங்க. 2வது பிரயாக்ராஜ் 2வது இடத்துல இருக்குது. நோட் பண்ணுங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தூய்மையான நகரங்கள் அப்படின்ற விஷயத்தில் 1 லட்சத்துக்கு அதிகமானவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், 1 லட்சத்துக்கு குறைவானவங்க சொல்லிட்டேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரமும் சொல்லிட்டேன். அடுத்தது தூய்மை சார்ந்த சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், மத்திய பிரதேசம் 2வது இடத்திலும், சத்தீஸ்கர் 3வது இடத்திலும் உள்ளது. நோட் பண்ணுங்க. அவன் மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமாக சார்னா கண்டிப்பாக முக்கியங்க. மேபி கேட்டானா நீங்களாம் அப்படியே லட்டு மாதிரி சாப்பிட்டு போயிடணும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை இதெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் உடன்பாடு இல்லை, ராம்நாத் கோவிந்த் குழுவுக்கு மம்தா கடிதம். அப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னு தெரிஞ்சிட்ருக்கோம். கேள்வி என்னென்னா, ஒரே நேரத்தில் இந்தியாவில் தேர்தல் எப்போ மொத்தமாக நடத்தப்பட்டது, எந்த ஆண்டுன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கேள்வி புரியுதுங்களா? அப்போ இந்தியாவில் ஒரே நேரத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்திருக்கு, எந்த ஆண்டுன்னு சொல்லுங்கள். எத்தனை கட்சிகள்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன், நீங்கள் எந்த ஆண்டுன்னு மட்டும் சொன்னாலே போதுமானது. 2வது ஒரு கேள்வி எழுதுங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஓகேங்களா? 2 கேள்விக்குமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஓகேங்க, அப்படியே ஒரு ஸ்னாப் எடுங்களேன். மாலத்தீவுக்கு மாற்றாகும் லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு பால் ஒரே நாள் தான் பயணம் பண்ணார். பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக படித்து வைங்க, நல்லா இருக்கும். ஓகேங்க, இன்னையோட இந்த வீடியோ பதிவு முடியுது. நாளைக்கு வேறு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.